சென்னையில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரலையில் பார்க்கலாம். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்கின்ற வகையிலே ஒரு அறப்போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறப்போராட்டம் நடைபெறுவதற்கு, அந்த உண்ணாவிரதம் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற நிர்வாகிகள் காவல்துறையிடத்திலே அனுமதி கேட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அனுமதி விரைவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் உரிய அதிகாரிடத்திலே நினைவூட்டுகின்ற வகையிலேயும் கமிஷனரிடத்திலேயும் டிஜிபி இடத்திலேயும் நினைவு கொண்டிருக்கிறோம். அவர்களும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதை நாங்கள் எதிர்பார்த்து செல்கிறோம். அப்படி ஒன்றும் இல்லை, ஈவினிங் தானே சொல்லுவாங்க. தாமதம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஈவினிங் சொல்லுவாங்க. மாலை சொல்றோம். அனைத்து விளக்கங்களும் வந்து சரியா கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி விஜயபாஸ்கர் சொல்லிட்டு அனைத்து அது தனியாக வச்சுக்கலாம். இந்த அறப்போராட்டமே வந்து மர்ம மரணத்தை தான், அது அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு உரிய பதில் எங்களுடைய தலைமையிலிருந்து தெரிவிப்போம். அது சரியான பதில் வரும், விரைவில் வரும். விரைவில் வரும். இல்ல அது அனுமதி கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அனுமதி விசாரணை கமிஷன் வச்சாது யாரும் விசாரிக்கணும், விசாரிக்கலாம். அந்த விசாரணை கமிஷன் யாரும் வேணுமாலும் விசாரிக்கலாம். நீங்க சொன்னீங்க அனுமதி கிடைக்காது. அந்த விசாரணை கமிஷன் சொன்னா அது மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரே அவருதான். அவரே அம்மாவை பார்த்திருக்காரான்னு கேளுங்க முதல்ல. அவர் அம்மா பார்த்திருக்காராமா? அவரு யாருமே பார்க்காததுல அவர் எப்படி அம்மாவுடைய மரணத்தை பற்றி டிஃபெண்ட் பண்ணி அது சரியாத்தே நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு தார்மீக உரிமையே கிடையாது. அவரே உள்ள அனுமதிக்கல. வேண்டாம் விருந்தாளியா தான் அவங்க இருந்தாரு. முதல்ல விசாரிக்கப்படணும்னா அந்த விசாரணை கமிஷன்ல அவரும் விசாரணைக்கு வருவார். அவர் குற்றவாளியா அல்லது கூட்டு குற்றவாளியாங்கிறது விசாரணை தான் முடிவு செய்யும். நீங்க கேள்வி கேட்டது சொல்லிடுறேன். அனுமதிக்கு கொடுக்கவில்லை என்னன்னா, அனுமதி கொடுக்கணுன்ற நம்பிக்கையில தான் சொல்லி இருக்கிறோம். மாலை தான் தெரியும். மாலை தெரிஞ்ச பின்பு அனுமதி கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சொல்லுகிறோம். சென்னையில் கலந்துகிறார் அவர். ஓபிஎஸ் வந்து சென்னையில் கலந்துகிறார். நாங்கள்லாம் அவரவர் அந்த மாவட்டத்தில் கலந்துகிறார். மற்ற நிர்வாகிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களில் அந்தந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள். இது திருப்பு முனைக்காக செய்யல. ஒரு 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களினுடைய இதயங்களில் தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர். கிட்டத்தட்ட 7.5 கோடி தமிழ் மக்கள் எங்கள் முதல்வர் என்றெல்லாம் இப்ப சொல்றதில்ல, எங்கள் அம்மா என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய அந்த ஏழை எளிய மக்களுக்கு சர்வீஸ் பண்ணதுனால தான் முதலமைச்சரை தாண்டி அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மர்மமான முறையில் இருந்திருக்கிறார். சரியான முறையில் மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பொழுது அவர் எந்த நிலையில் எடுத்துச் செல்லப்பட்டார், 75 நாட்களாக யாருக்கும் காட்டப்படாமல் இருக்கிறார். இது போன்ற ஒரு நிலை உலக அளவிலே எந்த தலைவருக்கும் நிகழ்ந்திருக்காது. எனவே இது வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதான வழிய இதற்கு வேறு திருப்புமுனை என்பதே இல்லை. இது அடிமனதிலே வருகின்ற வேதனையான நிகழ்வு. இந்த நிகழ்வில் வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, உண்மை வெளி உலகத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய தலையாய கோரிக்கை.